ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் அந்த ஜின் நம்ம ஹீரோயினோட அப்பாட்ட வந்துட்டு திரும்ப வந்து அவங்கள பற்றி ஏற்றி விட ஆரம்பிச்சுடுறாரு. அவங்க வந்து இன்னும் பவர்ஃபுல் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஹங்கிரிலே சுற்றிட்டு இருக்காங்க. அது உங்களுக்குலாம் நல்லதில்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு டீ கொண்டு வந்து வைக்கிறா. அப்போ அவங்க அப்பா இது அங்கிள் ஜின் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் அவளுமே வணக்கம் சொல்கிறா. இதான் உங்கள் பொண்ணா, ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கான்னு சொல்லிட்டு பேசினதும், நீ அம்மாட்ட சொல்லி இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வந்து ஏற்பாடு பண்ண சொல்லு, நம்ம கூட சேர்ந்தா இவர் சாப்பிட போறாரு அப்படின்றத சொல்றாரு. அப்ப ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அவங்க பையன் வேற இறந்து போயிட்டான். நியூஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நியூஸ் கிடையாதுன்றது உங்களுக்கே தெரியும். ஏதாச்சும் ட்ரபிள் கொடுத்துறாம பாத்துக்கோங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினோட அப்பாவோட ஃபேஸ் மாறுது. அவருக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இங்க நம்ம ஹீரோட அப்பா வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா வந்து நல்லா கவனிச்சுக்கிற சொல்லி அவங்க பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அங்க சொல்றான், அவர் அப்படி கொலை பண்ணவங்களை எப்படி சும்மா விடுறது, நம்ம யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, இப்போ கண்டுபிடிச்சி என்ன ஆக போகுது, என் பையன் என்ன திரும்ப வரப்போறானா அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறாரு. வீட்டில் பார்த்தா எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ஷாக்கா வேற இருக்கு. அங்கே வீக் வந்து எதுக்காக இவர் வேணான்னு சொல்றாரு அப்படின்றத யோசிக்கிறான். ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து அங்கே ப்ரை தான் கால் பண்ணுறான். அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அதையுமே இப்போ ப்ரை தான் கால் பண்ணாரு, உன்னை நைட்டுக்கு டின்னர் கூட்டிகிட்டு போகிறாராம் அப்படின்றத சொன்னதும், உங்களுக்கு அப்பாவுக்கு எது ஹாப்பியோ அதை எல்லாத்தையும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவ சொல்கிறா. அப்போ அவங்க அம்மா, இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்டான மனுஷங்களே கிடையாது, நல்லது கெட்டது எல்லாமே கலந்த மாதிரி தான் இருப்பாங்க, நம்ம லைஃபுக்கு எது பர்ஃபெக்ட்டோ நம்ம பார்த்து சூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான், நீ அப்போ தான் ஹாப்பியாக இருக்க முடியும்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா. பிறகு நைட் போல் அவன் கூட சேர்ந்து அங்கே டின்னர் போயிருக்கா. அவன் பாட்டா ஃபுட்டு நிறைய ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்கான். எதுக்காக நீங்கள் இவ்வளோ ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்டதும், நீ என்ன எதுவுமே சாப்பிட மாட்டேற, ஸோ வந்து எது டெலிசியஸாக இருக்கோ நான் இன்னுமே நிறைய ஆர்டர் பண்ணுவேன், உனக்கு என்ன பிடிக்குதோ நீ அதை சாப்பிடு அப்படின்றத சொல்கிறான். அவனுமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு சிங்கர் வராங்க. என்ன சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கான்னு கேட்டதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட, சரி இங்கே வர எல்லாருக்குமே வந்துட்டு ஃபேவரட் சாங் ஏதாச்சும் இருக்கும், அவங்க வந்து என்கிட்ட கேட்பாங்க, நான் சிங் பண்ணுவேன், இப்போ உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ கேளுங்க அப்படின்றத சொன்னதும், இல்லை எனக்கு எதுவும் வேணான்னு சொல்கிறா. ஆனால் எனக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு அவங்க போய் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் அங்கே டான்ஸ் ஆடினாங்க இல்லையா, அந்த சாங்கை பாட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ப்ரை வந்துட்டு என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறீங்களான்னு கேட்டதும் ஹீரோயினுமே கூட சேர்ந்து ஆடிட்டுருக்கா. பட் அவளுக்கு நம்ம ஹீரோவோட ஞாபகங்கள் தான் வந்துட்டுருக்கு. அவளால் அங்கே நின்று ஆடவே முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோ அவங்க சைடில் தான் நின்றுட்டு பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த சிங்கர் அவன்கிட்ட வந்துட்டு, அந்த பொண்ணு மற்றவங்கள மாதிரி தெரியலை, அவள் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் எனக்கு தோணிட்டுருக்கா, அவள் இப்போ எதுக்காக அழுதுட்ருக்கா, எல்லாம் உன்னால தான், உன்னை மறக்க முடியாமல் தான், அவளோட ஃபர்ஸ்ட் லவ் அவளால் மறக்க முடியலை, இப்போ மறக்க முடியுமா இல்லை ரொம்ப நாள் ஆனாலும் மறக்க முடியுமான்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை, நீ வந்து உன்னோட லைஃப்பில் அவளை லூஸ் பண்ணிடாத அப்படின்றத சொல்கிறாங்க. அவன்கிட்ட, இந்த லைஃப்பில் வந்துட்டு உனக்கு ஒரு லாயலான ஒரு ரெஸ்பெக்ட் லவ் கிடச்சிருக்கு, ஸோ நீ மிஸ் பண்ணிடாத அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயின் வீட்டில் உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்கா. நம்ம ஹீரோ அங்கே சைடில் நின்று அவளை பார்த்துட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் இந்த ஜின் போயிட்டு நம்ம ஹீரோட அப்பாவை மீட் பண்ணிவிட்டு அங்கே பேசுகிறாரு பிஸ்னஸை பற்றி. அப்போ அவர், என் பையனே இறந்து போயிட்டான், இன்னும் வந்து யாருக்காக நான் வந்து ஃபைட் பண்ணி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு பேசுகிறாரு. உடனே இங்கே நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துட்டு, நீங்கள் ஒன்றும் இனிமேல் கவலையே படாதீங்க, அந்த ஆள் வந்துட்டு தோத்துட்டானே சொல்லலாம், எல்லாமே இனிமேல் உங்கள் சைடில் தான், அவங்க பையன் இறந்து போனதில்லை, அந்த ஆள் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு ரொம்ப கவலையாயிட்டாரு, ஸோ இனிமேல் உங்களுக்கு எந்த காம்படிட்டருமே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்காரு. பிறகு அந்த சிங்கர் நம்ம ஹீரோட்ட வந்து சில விஷயங்களை சொல்ல வந்திருக்காங்க. என்ன நீ ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்கியா அப்படின்றத கேட்டதும், நீ இப்போ இறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்க மாதிரி தோணிட்டுருக்கு, ஸோ செலிப்ரேட் தான் பண்ணிகிட்ருக்காங்க, எந்த காம்படிட்டருமே இல்லைன்றத சொல்கிறா. அதை கேட்டுகிட்டே ஹீரோ, அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், அப்படின்னா தானே யார் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறான். அப்புறம் இன்னொரு விஷயமே இருக்குது, அந்த வேனுக்கு வந்துட்டு கூடி சீக்கிரம் மேரேஜ் ஆக போகுது, நான் உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான் பண்ணுவேன், நீ வந்துட்டு உன்னோட லவ்வை வந்து இழந்துடாத, எது பண்ணணுனாலும் வேகமாக வந்து பண்ணி, இல்லை நீ அவ்வளோ வாழ்க்கையில் மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோவுக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோவோட அப்பாவை போய் அந்த மீட் பண்ணிட்டு, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறான். என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும், இப்போ உங்கள் பையன் இறந்த பிறகு எல்லாமே வந்துட்டு அவனோட கண்ட்ரோலில் போன மாதிரி இருக்குது, ரொம்ப ஒர்ஸ்ட்டாக போயிட்டு இருக்க மாதிரி தோணிட்டுருக்கு, அதுக்கப்புறம் நம்ம தான் கவலைப்பட வேண்டியதாக இருக்கும், எல்லாமே நம்ம கையை விட்டுட்டு போயிட்டா அப்படின்றத சொல்கிறான். நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்றத அவர் கேட்குறாரு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம அங்கே வந்து காமிக்கிறாங்க, அவங்க அம்மாவை வந்து அந்த வீல் சேரில் வச்சு
வச்சு தள்ளிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ அவங்க அப்பா வந்துட்டு, நீ வந்து இதுக்கப்புறம் இங்கே இருக்க தேவை கிடையாது, இங்கேருந்து எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு கிளம்புன்னு சொன்னதும், நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க பாஸ், நீங்கள் எனக்கு பேமெண்ட்டே கொடுக்கலனாலும் நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும், உன்னோட மோட்டிவ் என்ன அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அவங்க ஒய்ஃப், என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நீ வந்து உன்னோட செக்கை வந்து வாங்கிக்கிட்டு இங்கேருந்து வெளியே போயிரு அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோவோட சிஸ்டர், கண்டிப்பாக அவர் அப்படி பண்ணியிருக்க மாட்டார்னு சொல்லிட்டு வீட்டை சொன்னதும், நீ என்ன அவனை பற்றி தெரியாமல் பேசிகிட்டு இருக்க, நம்மளோட காம்படிட்டரோட வந்து ஸ்பையாக இவன் கூட இருக்கலாம், உன்னோட பிரதர் வந்து இறந்ததுக்கு இவன் தான் ரீசனாக இருக்கலாம். ஸோ எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு, அதனால தான் அவர் கரெக்டாக தான் இப்போ பண்ணியிருக்காரு. பட் நீ ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கேன்ல பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். நைட் போல் நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு ஹீரோ வந்துடுறான். அவனை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. ஏன்னா நீ இப்போ என்னை பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்கியா இல்லை ரொம்ப சேடாக இருக்கியா அப்படின்றத கேட்டதும், நீ என்ன அப்படின்னா சாகலையா அப்படின்றத கேட்குறா. அவ்வளோ ஈஸியாக நான் செத்து போக மாட்டேன்னு சொன்னதும் கணத்தில் அரைஞ்சிடுறா. நீ எதுக்காக போய் சொல்லி எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும், சரி நீ சொல்லு, நான் வந்து இறந்து ரொம்ப நாள் கூட ஆகலை, கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு, உன்னோட ஹஸ்பண்ட் இறந்ததுமே நியூ ஹஸ்பண்டை தேடுறதுக்கு பார்த்துட்டேன்னு கேட்டதும் இவன் கோவப்பட்டு கன்னத்தில் அடிக்கிறா. நான் வந்து லவ் பண்ணிட்டு இருந்த பர்சன் ஆல்ரெடி வந்து இறந்து போயிட்டாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என்னோட மைண்ட்லேருந்து எல்லா மெமரிஸையும் நான் எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ நீ இனிமேல் இங்கே வந்து வர தேவை கிடையாது, இங்கேருந்து போயிரு அப்படின்றத பேசிட்டே ரெண்டு பேருமே கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போயிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து கதவை நாக் பண்ணதுமே அப்போ ஹீரோயின் என்னம்மா விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ என்ன இந்த மேரேஜ் பண்ணிக்கிறதுல கன்ஃபார்மாக இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டதும், நீங்கள் ஏன் இப்படி கேட்டுட்ருக்கீங்க, நான் கன்ஃபார்மாக மேரேஜ் பண்ணிக்கிறேன், அப்பாவுக்கு உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதும், இது மற்றவங்கள பற்றினது கிடையாது, இது உன்னோட வாழ்க்கையை பற்றினது, லைஃப்பில் ஒரு டைம் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ஸோ நீ என்னன்னாலும் யோசிச்சு முடிவெடு அப்படின்றத சொல்கிறாங்க. இல்லை நான் எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்றத அவள் சொல்லிடுறா. ஹீரோயினோட அம்மா அங்கே ரூமுக்கு வர்றாங்க. என்ன சொன்னால் உன் பொண்ணுன்னு சொல்லிட்டு இவர் கேட்டதும், அவள் வந்து மேரேஜ் கோத்துக்கிட்டா, என் பொண்ணு வந்து கொடுத்து வச்சவ தான், ஏன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி மேரேஜ் நடக்க போகுது இல்லை, மற்றவங்களுக்குலாம் அப்படி அமையாது அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ இவருக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, ஏன்னா ரெண்டு பேத்துக்குமே பிடிக்காம தான் மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க போல். அந்த மாங் வந்து அங்கே கிளம்பிட்டு இருக்கான் வேலைக்காக. அப்போ நம்ம ஹீரோவோட சிஸ்டர் அவனுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கா. அப்போ நான் உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் ரெண்டு பேருமே அங்கே உள்ளே போகிறாங்க. இப்போ என்ன வேலை ஏதாச்சும் கிடைச்சிச்சான்னு கேட்டதும், நான் வேலை தான் தேடி போயிட்டுருக்கேன், கண்டிப்பாக ஒர்க் கிடச்சிரும், பட் நான் எந்த தப்பான வேலையும் பண்ண மாட்டேன், எப்பயுமே ஹானஸ்ட்டாக தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். இங்கே ஹீரோவோட வீட்டில் காமிக்கிறாங்க. வந்து அவங்க அம்மா வந்து நடக்க வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அப்போ அவங்க ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்காங்க. இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணால் அப்படி நடந்துடலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. நீ ரொம்பவே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தேங்க்ஸ் சொன்னதும், நான் வந்து என்னோடய கடமை தான் செஞ்சிட்ருக்கேன், இதுக்கப்புறம் என்ன வேணாலும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு தயார் இருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோட அப்பா அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்போ நீ இனிமேல் என்னை அம்மான்னு கூப்பிடுன்னு சொன்னதும், அப்போ அம்மான்னு சொல்லிட்டு இவனுமே பேசிகிட்டு இருக்கான். அவருக்கு வந்து ரொம்பவே டவுட்டாக இருக்கு இவன் மேலே, ஒரு மாதிரி அவனவே நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே மாங் போய் வேறு யார்கிட்டையும் ஒர்க் கேட்கல, அந்த ஜின்ட்டை தான் ஒர்க் கேட்டதுமே அவருமே வந்துட்டு கண்டிப்பாக நான் ஒர்க் கொடுக்குறேன், இப்போ இருந்தே நீ ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாரு. உன்ன மாதிரி டேலண்டான பர்சன்னா என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அங்கே நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே கோயிலில் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு அம்மாவுமே பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட பொண்ணுக்கு இன்னும் 2 டேஸில் மேரேஜ்னு சொல்லிட்டு இவங்க கங்க்ராச்சுலேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. என் பொண்ணு வந்து அடுத்த ஃபேமிலியில் போய் ஜாயின் பண்ண போகிறத நினச்சி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. பட் என் பையன்தான் அப்படின்றத சொன்னதும், நீங்கள் எதுக்காக இப்போ பழைய பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, லவ்ன்றதெல்லாம் ஒரு இமேஜினேஷன் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் இப்படி நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும், ஏன்னா எனக்கு தான் அதை பற்றி தெரியும், என்னோட ஃபீலிங்ஸை பற்றி வேறு யார் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க, அழுகுறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவோட அந்த குடனில் பார்த்தா தீய வச்சு கொளுத்தி விட்றாங்க. அப்போ ஹீரோ வேமா வந்து அங்கே தண்ணிலாம் வச்சு அணைச்சி விட்றான், அவங்கள பிடிக்க ட்ரை பண்ணுறான், பட் முடியலை. அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் அவங்க நைட் போல் டின்னர் சாப்பிட போகிறாங்க. அப்போ இந்த நியூஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுமே பதறி அடித்து போய் அங்கே பார்த்துட்ருக்காங்க. உள்ளே ஃபுல்லாக எரிஞ்சு நாசமாகி போய் கிடக்குது. அப்போ நம்ம ஹீரோ அந்த சைடில் நின்றுட்டு இருக்கதை ஹீரோயின் பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. நெக்ஸ்ட் டே அந்த ஜின் அங்கே வந்துட்டு, கண்டிப்பாக இது அந்த சியாவோட வேலை தான், அந்த ஆள் தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருப்பாரு, நம்ம சும்மா வந்து இனிமேல் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக அந்த ஆள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுட்ருக்காரு. ஹீரோயினுமே அதெல்லாம் நின்று கேட்டுட்டு அவளுக்குமே ரொம்ப கவலையாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வெளியே வரும்போது அங்கே நம்ம மாங் இருக்கிறத பார்த்துட்டு, இவன் அவங்க கூட சேர்ந்து பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத ஹீரோயினோட பிரதர் கேட்குறாரு. அந்த சியா வந்து இவனை ஃபயர் பண்ணிட்டாரு, இவனை மாதிரி ஒரு டேலண்டான பர்சன் அந்த ஆள்கிட்ட இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, அந்த ஆள் இப்போ ஒரு பவர்லெஸ் பர்சன் ஆகிட்டாரு, ஸோ நான் வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கிற சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறாரு.
ஹீரோட அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவும் அவங்க மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட குடனை ஃபுல்லாமே எரிச்சு நாசமாயிருக்காங்க, யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னதும் வீக்கான பர்சன்ஸ் தான் பேர்ட் மைண்டு வச்சுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாரு. அவருக்கு வந்துட்டு அந்த ஜின் மேலேயும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க மேலேயுமே டவுட்டாக இருக்குது. அதை எப்படி அவங்க பண்ணுவாங்க, அவங்க பையன்தான் வந்து என் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போகிறானே அப்படின்றத சொன்னதும் நீ அந்த மேரேஜை முதல் ஸ்டாப் பண்ணு அப்படின்றத சொல்கிறாரு. என்ன சொல்லிட்டுருக்க, இன்னும் 2 டேஸில் மேரேஜை ஸ்டாப் பண்ணால் எனக்கு அசிங்கமாக இருக்காது அப்படின்றத கேட்டதும் உனக்கே தெரியும் உன் பொண்ணு வந்து என் பையனை தான் லவ் பண்ணிட்டுருக்கான்னு, அதுக்கப்புறம் நீ அவளை போய் அவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சேன்னா அவள் சந்தோஷமாக இருப்பாளா, நீ சொல்லு, நீயும் என்னோட ஒய்ஃபும் தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, பட் அவங்க வீட்டில் வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிற சொன்ன வாசி அவள் வேறு வழி இல்லாமல் மேரேஜ் பண்ணிக்கிட்டா. ஆனால் இப்போ வரைக்குமே அவள் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணிகிட்ருக்கா. ஒரு 3 குழந்தை பெற்ற பிறகுமே நீயுமே அதே நிலைமையில தான் இருக்க, அந்த நிலைமை உன் பொண்ணுக்கு வரணுமா அப்படின்றத கேட்குறாரு. இப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றத அவர் கேட்டதும் என் பக்கத்தில் வான்னு சொல்லிட்டு இவர் ஏதோ காதில் சொல்கிறாரு. கதை கேட்டுட்டு இவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ என்ன எல்லாரும் முன்னாடி வச்சு என்னை அவமானப்பட வைக்கணும்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக அப்படிலாம் நான் ஒத்துக்க மாட்டேன்றத சொன்னதும் நான் வந்து சொன்னேன்னா சொன்னபடி எல்லாமே நடக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாத, என் பையன் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவோம் அப்படின்றத சொல்கிறாரு. கடைசியில் பார்த்தா இவருக்குமே இவங்க பையன் வந்து இறந்து போலன்ற விஷயம் தெரியும் போல். சரி, இந்த விஷயத்தை நீ சீக்கிரட்டாக வையே, நான் உண்மையில நம்பிக்கை வச்சு தான் போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே நடந்து போயிட்டுருக்கா. அப்போ ஹீரோ அவ்வளோ வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு நான் வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், நீ என்ன மிஸ் பண்ணையா கல்யாணம் பண்ணேன் அப்படின்றத சொன்னதும் தேவையில்லாமல் என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணாத, நாங்கள் வந்து கன்று வச்சுருக்கேன், எடுத்து ஷூட் பண்ணேன்னா நீ வந்து செத்து போயிடுவா அப்படின்றத சொல்கிறா. நீ சுட்டேன்னா நான் சாகிறதுக்குமே ரெடியாக தான் இருக்கேன், நீ வந்து என்ன அதுக்குள்ளே எல்லா விஷயங்களையும் மறந்து போயிட்டியா, நம்ம 2 பேத்துக்குள்ளே நடந்த விஷயங்கள் வந்து நம்ம ஹார்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு, ஸோ நீ அதெல்லாம் எப்படி மறக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு ஹீரோயினை டக்கான கிஸ் பண்ணிடுறான். அவள் கோமாயிட்டு பிடிச்சி தள்ளி விட்டதும் நீ வந்து என்ன வேணாலும் ட்ரை பண்ணிக்கோ, பட் வந்து உனக்கு மேரேஜ் மட்டும் நடக்காது, வெட்டிங் டே அன்னைக்கு என்ன நடக்குது பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இருந்து போகிறான். அந்த சிங்கர் அந்த ஜின்ட்டை தான் போய் பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு அவளுக்கு கிஃப்ட்டை கொடுத்துட்டு எனக்கு பிடிச்ச சாங்கை போய் பாடுங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நான் வந்து கிஃப்ட் கொடுப்பேன்றதை சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஜின் கேட்குறாரு, என்ன நம்ம ஓல்டு பிளானவே கண்டினியூ பண்ணலாமா, என்ன நினைக்கிறீங்க நீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஆள் மணியும் பவர் இருந்தால் லைஃப்பில் எல்லாத்தையுமே வாங்கிட முடியும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அந்த சிங்கர் நம்ம ஹீரோட்டு தான் போய் இப்போ அந்த ஜின்னோட கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்துட்டு எனக்கு ஒரு கோல்ட் செயின் வந்து ப்ரெசன்ட் வேறு பண்ணியிருக்காரு, இன்னுமே கொடுக்குறதா வேற சொல்லியிருக்காரு, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அந்த செயினை வேற அங்கே காமிச்சிட்டு ஐ திங்க் அவங்க கோல்ட் ஷாப் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போகிறா. அதை பற்றி நம்ம ஹீரோவுமே யோசிச்சுட்ருக்கான். நெக்ஸ்ட் டே அங்கே வெட்டிங்க்குமே வந்து ஃபுல்லாமே ரெடி ஆகிடுறாங்க, அங்கே எல்லாரையுமே வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஹீரோயினும் அவங்க ப்ரையுமே சேர்ந்து அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வரவும் அவன் பேசுகிறதுக்கு போயிடுறான். அப்போ ஹீரோயின் அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கவலையாகி போய் நின்றுட்டுருக்கா. பார்த்தாங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். அவனை பார்த்ததுமே இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. ஹீரோயினோட அப்பா அவங்க அம்மாட்ட நீ போய் அவளை தேடிப்பாரு எங்கே இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அவங்களுமே போகிறாங்க. அப்போ அங்கே பிரேயோட அப்பா வந்துட்டு ஸ்டார்டிங் பண்ணிடலாமேன்னு சொன்னதும் இப்போ கூட்டிகிட்டு வரதான் போயிருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அவங்க போய் எல்லா இடமுமே தேடி பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி அவளை கூட்டிகிட்டு வேமா அங்கேருந்து ஓடிட்டுருக்கான். அப்போ அவள் எங்கே போயிட்டான்னு தெரியல, எனக்கு கவலையாக இருக்குது, யாராச்சும் கிட்னாப் பண்ணிட்டாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு இவர் கோவப்படுறாரு. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுமான்னு சொன்னதும் என்னோட ரெப்புடேஷன் கெட்டு போகும் அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ கூட உங்களுக்கு உங்களை பற்றி தான் கவலையாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. இங்கே பிரேயோட பக்கமே இந்த விஷயம் தெரிஞ்சு போயிட்டு அவருமே ரொம்ப கோவப்பட்டுட்ருக்காரு. பார்த்தா எனக்கு அவள் தான் வேணும், நான் அவளை தான் மேரேஜ் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினை நீ போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸில் உன்னை சுத்தமாக பார்க்க பிடிக்கல அப்படின்றத சொல்கிறான். இங்கே பிரேயோட அப்பா நம்ம ஹீரோயினோட அப்பாட்ட ரொம்ப கோவப்பட்டு கடுத்துறாரு. நீங்கள் எதை மனசில் வச்சு என்னை இந்தளவுக்கு அசிங்கப்படுத்திட்டீங்க, உங்கள் பொண்ணு கடைசியில் இங்கே ஓடி போயிட்டால, இதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலிக்கு எங்கள் ஃபேமிலிக்கு எந்த ஒரு உறவுமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு போகிறாரு. இவன் பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்கான். ஏன்னா இவனுக்கு வந்து அவன் மேலே உண்மையிலே அவ்வளோ லவ். இப்போ ஹீரோயினை வந்து வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோயின் எதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்துறா. இப்போ நீ இதுக்கப்புறம் நீ எங்கே போகிற, உன்னோட வீட்டுக்கு போனேன்னா உன்னை வீட்டில் ஏற்றுக்குவாங்களா, கல்யாணம் பொண்ணு ஓடி போயிட்டு நீ போனேன்னா உன்னை யாராச்சும் நம்புவாங்களா, நீ இன்னும் வெர்ஜினாக இருக்கேன்னு சொன்னால் கூடன்னு சொல்லிட்டு பேசினதும் அவள் கோவப்பட்டு இவேன்னு சொல்லிட்டு திட்டுறா. சரி ஓகே, நீ கோவப்பட்டதெல்லாம் போதும், ஒரு நல்ல ஒய்ஃப் எப்படி வந்து நடந்துக்கணுமோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி நல்ல சமையல்லாம் பண்ணி வை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஹீரோ வந்து வேணும்னு ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கி கீழே
தெரியவும் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போ இது உன்னோட வேலை தான், ஒய்ஃப் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத சொன்னதும் யார் உன்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. அதுக்கு ஹீரோ அவகிட்ட சரி வந்து என்னோட ஷர்ட் பட்டனை போட்டு விடு, நான் வந்து இப்போ டியூட்டி கிளம்பணும்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு ஷர்ட் பட்டனை வந்து போட்டு விட்டுட்ருக்கா. அப்போ நீ வந்து எதுக்காக உண்மையை பார்த்து பயந்து ஓடிட்டுருக்க, உனக்கே தெரியும் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. அதுக்கப்புறம் இப்போ 2 பேருமே சேர்ந்து வீட்டில் வந்து சேர்ந்து இருக்கோமே, பெரிய இருக்கவங்களுக்கு எப்படி தோணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தானே, இது எப்படி நீ மாற்றலாம் நினச்சிட்ருக்க அப்படின்றத அவன் கேட்குறான். சரி நான் இப்போ டியூட்டிக்கு போகிறேன், என்னோட சிக்கில் வந்து கிஸ் பண்ணணும்னு சொன்னதும் ஹீரோயின் போய் கடமைக்கு ஒரு கிஸ்ஸை கொடுக்குறா. இப்படியா கிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி போர்ஸ் பண்ணி கிஸ் கொடுத்துட்டு எனக்காக நீ சமையல் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு சரியா, நல்ல ஒய்ஃப் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.